ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் நவீன் பத்திய சைனிகா மைथिली சரண் குப்தோட காவியகத் விசேஷதாயின் நம்ம பார்க்க போகிறோம். காவியகத் விசேஷதாயினா ஆத்தருடைய கவிதை பண்புகள் நம்ம பார்க்கலாமா. कविता के क्षेत्र में अपने लिए एक अलग स्थान पाने वाली श्री मैथिली चरण गुप्त महान भावनाओं और मधुर शब्दों के साथ विशेष शैली के भी कवि हैं. मीनिंग பாருங்க, கவிதை உலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்த ஆத்தர் சிறந்த உணர்வுகள் மற்றும் இனிமையான வார்த்தைகளுடன் தனக்குண்டான ஸ்டைல் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. உன்கி ஹர் கவிதா பாட்கோன்கே மன்கோ பாத்தியே, அவருடைய ஒவ்வொரு கவிதையும் படிக்கிறவங்களோட மனசில் நிறைந்திருக்குதுன்றாங்க. शब्द மதுரிமா और अर्थ की गंभीरता कविता को उच्च कोटि का बना देखती हैं. சொற்களுடைய இனிமையும் பொருளோட ஆழத்தையும் கவிதை ஒரு உயர்ந்த தரத்துக்கு கொண்டு போயிருக்குதுன்றாங்க. பாட்டிய புஸ்தகமே தோ கவிதாயும் சங்கலித்தேன், இந்த புக்கில் 2 கவிதை நம்ம தந்துக்கிறாங்கப்பா. सखी वे मुझसे कह कर जाते और मातृभूमि, दोनों कविताएं कवि की कविता शक्ति, शब्द शक्ति, अर्थ मधुर्यता तथा सुंदरता का प्रतीक हैं. 2 கவிதையும் ஆத்தருடைய கவிதை திறனையும் சொல் திறனையும் பொருளோட இனிமையும் அழகையும் வெளிப்படுத்துதுன்றாங்க. दोनों कविताएं मानव मन को छूने वाली हैं, 2 கவிதையும் மனிதனோட மனசில் டச் பண்ணுற மாதிரி இருக்குதுன்றாங்க. दोनों में मैथिली के गुण हैं, 2மே ஆத்தருடைய குணாதிசயங்கள் கொண்டதுன்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். சகி வே முஸ்ஸே கஹகர் ஜாத்தே, நண்பா அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமேன்றாங்க. மீனிங் சகி வே முஸ்ஸே கஹகர் ஜாத்தே யசோதரா காவிய से दिया गया है. அப்போ சகி வே முஸ்ஸே கஹகர் ஜாத்தே இந்த கவிதை யசோதரா காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. மைथिली चरण गुप्त एक महान कवि मात्र नहीं, महान मानववादी भी हैं. ஆத்தர் ஒரு சிறந்த கவிஞர் மட்டும் அல்லாமல் சிறந்த மனிதனையும் உள்ள பர்சன்றாங்க. सिद्धार्थ जो मुक्ति के लिए अपने महल से रात को किसी को बताए बिना चले जाते हैं, वे अपनी पत्नी यशोधरा की भावनाओं को समझ नहीं पाए थे. சித்தார்த் முக்திக்காக தன்னோட அரண்மனையை விட்டு இரவு நேரத்தில் யார்கிட்ட சொல்லாமல் வெளியே போயிடார்ப்பா. அவர் தன்னோட ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் கூட அவர் புரிஞ்சிக்கல. लेकिन एक भावुक कवि होने के नाते गुप्त जी उसकी मनोभावनाओं को इसमें बहने दिया है. ஆனால் உணர்ச்சி பூர்வமான கவிஞர் குப்திஜி அவர் யசோதராவோட ஃபீலிங்ஸை கரெக்டாக வெளிப்படுத்திக்கிறாரு. यशोधरा की मनोभावनाओं को इससे सुंदर रूप से वर्ण करना किसी भी कवि से नहीं बनता. யசோதரோட உணர்வுகள் இவ்வளோ அழகாக வேறு எந்த கவிஞரும் பார்த்தீங்கன்னா வர்ணிச்சதில்லைன்றாங்க. யசோதரா को अपने पति का घर त्यागना दुख की बात नहीं बनती. யசோதரா தன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டு விட்டு வெளியே போனது கூட அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்றாங்க. வக் சிர்ஃப் இத்தனா சாத்தி ஹே கி பதி உஸ்ஸே கஹகர் ஜாத்தே தோ, அவங்க என்ன விரும்புனாங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் தங்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா சத்திரிய தர்ம கே அனுசார் வக் உன்னை குத் பேச் தேக்தி, சத்திரிய தர்மத்தின்படி அவங்கள சந்தோஷமாக அனுப்பிச்சிருப்பேன்றாங்க. व्यक्तिगत भावनाओं को यथार्थ रूप में बहने देना गुप्त जी जानते थे. தனிப்பட்ட உணர்வுகளை யதார்த்தமாக வர்ணிக்கிறதுக்கு குப்திஜிக்கு தெரிஞ்சுக்குதுன்றாங்கப்பா. कविता में उन्होंने ऐसी शक्ति बरती है कि यशोधरा पाठकों के सामने आ जाती है. கவிதையில் அவர் அப்படிப்பட்ட சக்தி யூஸ் பண்ணிக்கிறாரு. யசோதரா படிக்கிறவங்களோட மனசில் வராங்க. வே कहती है, அவங்க சொல்கிறாங்கப்பா. स्वयं सुसज्जित करके क्षण में प्रियतम को प्राणों के प्रण में हमें बेच देखती हैं रन में. शास्त्र धर्म के नाते सखी वे मुझसे कहकर जाते. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ ஒருத்தர் போருக்கு போகிறாங்கன்னா அவங்க ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சத்திரிய தர்மத்தின் படி பார்த்திங்கன்னா அவங்க உயிரிய பணியை வச்சு உறுதியான சபதம் எடுத்து தான் அன்புக்குரியவங்களை போர்க்களத்தை அனுப்புவாங்க. ஸோ அப்படி நான் அனுப்பிச்சிருப்பேனே, அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த லைனோட மீனிங். नेक्स्ट पाएंगे व्यक्तिगत भावना. कविता की हर पंक्ति यशोधरा की मनोभावनाओं को पाठकों में पूर्ण रूप से बहने देखती है. கவிதையுடைய ஒவ்வொரு வரிகளும் யசோதராவுடைய உணர்வுகள் படிக்கிறவங்களோட மனசில் தந்துக்கிறாரு. अपने प्रियतम को हर रूप से जानने वाली समझने वाली यशोधरा अपने पति के कहे बिना चले जाने पर पछताती है. தன்னோட அன்புக்குரியவங்களை எல்லா வகையில் அறிஞ்சு அவங்கள புரிஞ்சிக்கின்னு
அப்படிப்பட்டவங்க தங்கிட்ட சொல்லாமல் வந்து அவங்க போயிட்டாங்கன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பார் பார் வக் யஹி கஹத்தி ஹே கி வே கெஹே பேனா சலே கயே. மீண்டும் மீண்டும் அவங்க அதே தான் இப்போ சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்கன்ட்டு. अपने पति के लक्ष्य प्राप्ति की प्रार्थना करती हुई वक रोती रहती है. தன்னுடைய ஹஸ்பண்டுடைய லட்சியத்தை வந்து பார்த்தா பிரார்த்தனை செஞ்சு அவங்க வந்து அழுறாங்க. अपने दुख को दूसरा स्थान देकर पति के लक्ष्य को वह प्रधान स्थान देखती है. தன்னுடைய துக்கத்தை வந்து அவங்க ரெண்டாவது ஸ்தானத்தில் வச்சு தன்னோட ஹஸ்பண்டோட லட்சியத்தை வந்து பார்த்தா அவங்க முதல் இடத்துல வைக்கிறாங்க. व्यक्तिगत भावनाओं को बहने देकर कभी भी अतुल्य स्थान पाते हैं. தனிப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல ஆதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைய யாரும் இல்லைன்றாங்க. மாத்ரி பூமினா தாயகம். மைத்லி மகான் தேஷ் பக்தி. ஆத்தர் வந்து ஒரு சிறந்த தேச பக்தர். राष्ट्र के प्रति प्रेम और भक्ति उनमें कूट कूट कर भरे पड़े हैं. தேசத்தின் மீதான அன்பு மற்றும் பக்தி அவருக்கு எப்போதும் வந்து நிறைந்திருக்குதுன்றாங்க. அப்படி தேஷ்கே பிரதி உன்கி மன்மி ஆக ஸ்ரத்தா. தன் நாட்டின் மீது அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் அளவு கடந்த வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இருக்குதுன்றாங்க. அப்படி தேஷ்கேலியே ஜேல் ஜானா சக்னே பர் உनको படா துக்தா. தன்னுடைய நாட்டுக்காக சேவை செய்ய முடியாதனால அவர் ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. மாத்ரிபூமி உன்கே இசி பாவனாக பிரதிகை. தாயகம் இந்த ஃபீலிங்ஸ் தான் வெளிப்படுத்துதுன்றாங்க. अपने देश की सुंदरता का वर्णन करके इस देश की महानता का वर्णन प्रदान कर वे अपने आप को धन्य पाते हैं. தன் நாட்டினுடைய அழகையை வர்ணித்து இந்த நாட்டினுடைய பெருமையை அவர் வெளிப்படுத்தி தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைக்கிறார்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, ரூப் வர்ணன் தோற்றத்தை வந்து வர்ணிக்கிறாங்க. தேஷ் கா ரூப் வர்ணன் கர்த்தே हुए वे कहते हैं हमारी प्यारी मातृभूमि भारत हर रूप से सुंदर है. தன்னோட நாட்டை வர்ணித்து அவர் சொல்கிறார். அமாரி பியாரி மாத்திர பூமி வந்து எங்களுடைய அன்பான இந்த பூமி வந்து பார்த்தோன்னா எல்லா விதத்திலும் வந்து அழகானதுன்றாங்க. ஹரியாலி சேபரி இஸ் மங்கள் பூமி நீல் ரங்கே. பசுமை நிறைந்த இந்த மங்களகரமான பூமி வந்து பார்த்தோன்னா நீல் ரங்குனா வந்து பார்த்தோன்னா நீல நிறத்தினுடைய ஆகாஷ்கோ அப்னா வஸ்திர பனா லியா ஹே. நீல நிறத்தினுடைய ஆகாயம் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய போர்வையாக வந்து கொண்டுள்ளதுன்றாங்க. சூரிய அவுர் சந்திர இஸ் தேஷ் கே முகுட் ஏன். சூரியனும் சந்திரனும் வந்து இந்த நாட்டினுடைய மகுடம்ன்றாங்க. சமுத்திர பாரத் மாக்கி கர்தனி ஹே. இந்த கடற்கரை இருக்குங்களாப்பா, அது பாரத் மாதாவுடைய கர்தனினா வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேண்டுன்னுவாங்க. இந்த இடுப்பில் அணியும் பட்டைன்னுவாங்கப்பா. नदियों के स्नेहमय प्रभाव से इस देश में फूल फल भरे पड़े हैं. நதிகளுடைய அன்பான ஓட்டம் வந்து இந்த நாட்டின் மலர்களாலும் பழங்களாலும் நிறைந்துள்ளதுன்றாங்க. பக்ஷி சதா இஸ் தேஷ் கி விசேஷ்டாக காயன் கத்தியன். பறவைகள் எப்பொழுதும் இந்த நாட்டை பற்றி புகழ்ந்து பாடுகிறதுன்றாங்க. ஷேக் நாக் ஹப்னே ஃபன் ரூபி சின்னாசன் பர் இசிதாரன் கர் ரகாஹே. ஷேக் நாகம் வந்து பார்த்தா தன்னோட திருமுகத்தில் வந்து தாங்குதுன்றாங்க. பாத்தல் இஸ்கா அபிஷேக் கர்த்தா ஹே. வானம் வந்து அபிஷேகம் செய்துன்றாங்க. மாத்ருபூமிக்கு இஸ் பவ்ய ரூப் தேக்கர் கவி உஸ்கே லியே நியோச்சவர் ஓனே தயாரேன். தாயகத்தோட இந்த அழகான உருவத்தை பார்த்து ஆத்தர் வந்து இதற்காக தன்னைத்தானே தியாகம் செய்கிறார்ப்பா. அமாரி எக் மாத்ருபூமி சத்யகேசா சர்வேஸ்வர் கி மூர்த்தி ஹே. தன்னோட இந்த தாயகம் வந்து சத்தியத்துடன் பரம்பொருளின் வடிவமாக இருக்குதுன்றாங்க. मातृभूमि की महिमा ताई नाटिनुடைய பெருமை. भारत माता के गुणों का वर्णन करते हुए वे कहते हैं कि भारत माता क्षमामयी है. இந்திய அன்னையின் குண அதிசயங்கள் வர்ணித்து ஆத்தர் சொல்கிறார்ப்பா, இந்திய அன்னை வந்து கருணை உள்ளவங்கன்றாங்க. பக் அப்னி சந்தானோं की गलतियां माफ कर देखती हैं. அவங்க தன்னுடைய பிள்ளைகளோட தவறுகளை வந்து மன்னிக்கக்கூடியவங்க. வக் தயாமயி ஹே. அவங்க கருணை உள்ளவங்க. விபக்தியான் அவர் சங்கடோமே பாரத்வாசிக்கு ரக்ஷா கர்த்தி ஹே. துன்பம் மற்றும் நெருக்கடியான காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியர்களை வந்து பாதுகாப்பாங்கன்றாங்க. வக் பிராணியோங்கோ சரண் தேனே வாலி வாட்சல மயிஹே. அவங்க எல்லா உயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் காட்டுறவங்கன்றாங்க. வக் சுதாமயினா அவங்க வந்து அமிர்தம் போன்றவங்கன்றாங்க. பிரேமையினா அன்பானவங்க. தியாகமைனா தியாகம் நிறைந்தவள். வக் அமரி மாஹே. அவங்க தான் நம்மளுடைய அன்னைன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாஷா और शैली மொழி மற்றும் நடை. कविता के क्षेत्र में मैथिली चरण गुप्त का अपना अलग स्थान है.
கவிதை உலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்தை வந்து பிடிச்சிக்கிறார்ப்பா ஆத்தர். பாஷா और शैली दोनों में मधुरिमा है. மொழி மற்றும் நடை வந்து இரண்டுமே இனிமையானதுன்றாங்க. शब्द चयन और अर्थ गंभीरता में भी गुप्त जी के समान कोई कवि नहीं है. வார்த்தையை தேர்ந்தெடுப்பதும் மற்றும் பொருளோட ஆழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குப்திஜிக்கு வந்து சமமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைன்றாங்க. अलंकारों का प्रयोग और मीठे शब्दों के चयन से कविता मधुर लगने लगती है. அப்போ மீனிங் வந்து பாருங்க, அணி இலக்கணம் மற்றும் மீட்டே சப்தோன்னா இனிமையான வார்த்தைகள் சயன்னா சூஸ் பண்ணுறதுல ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கவிதையை வந்து இன்னும் வந்து இனிமையாக கொண்டு வந்துக்கிறாருன்றாங்க. மைதிலி சரண் குப்த் மதுரிமா के साथ महानता बरने में सफल सिद्ध हुए हैன்றாங்க. அப்போ ஆத்தர் வந்து இனிமையுடன் பெருமையும் நிரப்புவதில் வெற்றி கண்டுள்ளார்ன்றாங்க. இப்போ நம்ம பிரவீன் உத்ராதில் நவீன் பத்திய சைனிகளை மைதிலி சரண் குப்தோட காவியகத் விசேஷ்தாயை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனில் சாரான்ஷ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் ஃபர்தராக டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துன்னுக்கிறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.